விராலிமலை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு காவிரி குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சி. விஜயபாஸ்கர் சட்டப்பேரவையில் அரசிற்கு கோரிக்கை வைத்தார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசிய சி. விஜயபாஸ்கர், காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் போது கூட விராலிமலை தொகுதியில் முறையாக தண்ணீர் வழங்கப்படாதது வேதனை அளிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அம்ருத் திட்டத்தின் மூலம் குடிநீர் குழாய் அமைக்கப்படும் போதிய தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை என தெரிவித்தார். விராலிமலை தொகுதியில் கோடை காலத்தில் ஏற்படும் காவிரி குடிநீர் பற்றாக்குறையை போக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், கூடுதல் கவனம் செலுத்தி பொதுமக்களுக்கு காவிரி குடிநீர் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் 1766 என்ற ஒரு மகத்தான ஒரு திட்டம். அதே போல் 1751 என்ற மகத்தான திட்டம். 2 திட்டங்களும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு 3000 குக்கிராமங்களுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை போதுமான அளவு வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தில் தற்பொழுது நீர் குறைவாக, குறிப்பாக பார்த்தீங்கன்னா விராலிமலையில் 12 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது. அதை தாண்டி அப்படியே வந்தோம்னா இழுப்பூர், அதில் 3 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது பேரூராட்சி. அதை தாண்டி அடுத்த பேரூராட்சி அன்னவசல் பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது. அதை எடுத்து அப்படியே புதுக்கோட்டை வந்துட்டால் இங்கே எம்எல்ஏக்கும் தெரியும் 10 நாளைக்கு ஒரு முறை இங்கே தண்ணீர் வருகிறது. இதுதான் இன்றைய நிலை. என்னுடைய அரசினுடைய கவனத்திற்கு நான் இழுக்குவது, இதை உடனடியாக நம்ம சரி செய்து, சோர்ஸில் நிறைய இருக்குது. காவிரி ஆற்றுல வெள்ளம் கரைபுரண்டு ஓடுறப்ப கூட விராலிமலை தொகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு சொட்டு நீர் பாசன மாதிரி தண்ணீர் வர்றது தான் வேதனையாக இருக்குது. இப்போ கோடை காலம், உச்சி வெயில் தலையை பிளக்கிறது, திருவிழா, தேர், காவடி, இப்படி விசேஷ பண்டிகைகள், ஜல்லிக்கட்டு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக இந்த சூழலில் வழங்கக்கூடிய நீரை சீர்படுத்தி, ஏன்னா ஒரு பதட்டமாக இருக்குது, அந்த கொடுக்கக்கூடிய நீரும் முடிச்சிடறேன், கொடுக்கக்கூடிய நீர் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு குடும்பம் கியூவில் நின்று குடத்தை வச்சுக்கிட்டு 10 குடம் 20 குடம் தான் பிடிக்க முடிய நிலை இருக்குது. எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு பதட்டம், இல்லை எப்போ தண்ணி நிற்க போகுது அப்படின்ற ஒரு பயம், அது 2 நிலைமை இருக்குது. ஏக்கம், எதிர்பார்ப்பு, பதட்டம். இப்படிப்பட்ட நிலையை மாண்புமிகு குடிநீர் துறை அமைச்சர்கள் அதை ஆய்வு செய்து அந்த நீரை சீரான குடிநீரை கூடுதலாக கூட வழங்க வேணாம், போதுமான அளவு குடிநீரை வழங்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறது.